ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி. இன்றைக்கி வீடியோவில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் கொடிஷியாவில் நடக்கிற அக்ரி இன்டெக்ஸ் 2025 தாங்க. வருஷம் ஃபஸ்ட் டேவே வந்து நம்ம இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணிடுவோம். ஸோ என்னென்ன இருக்குது எல்லா ஹால்லையும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சாட்டர்டே சண்டேனா கூட்டம் அலமோதும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் பண்ணுறது இந்த ரோபோ டாக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரோபோ, இது பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. நயாகரா அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏஹால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இரிகேஷன் சிஸ்டம், பம்ப்ஸு, பைப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இது வந்து பி ஹால். இதில் பார்த்திங்கன்னா டூல்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபால்கனில் நம்ம ஒரு டூல் வாங்கினோம், டிக்கிங் டூல் அது. அப்புறம் நிறைய டூல்ஸ் பிராண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. உங்களுக்கும் வந்து கார்டனிங் டூல்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா போய் இந்த ஷாப்ஸில் வாங்கலாம். இதுலேயே நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சுங்க, டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து இருந்துச்சு. பாருங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டூல்ஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. காய் பறிக்கிறது, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடுங்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, வீடரு, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட் ஷாப் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பயோப்ளூம்ஸ் அவங்களோட க்ரோ பேக்கு ஸ்டாலு. இதில் வந்து கூட கொஞ்சம் க்ரோ பேக் வாங்கியிருந்தோம். கீரை க்ரோ பேக் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோலார் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு. அப்புறம் இந்த ஒயர் வந்து வச்சுருந்தாங்க, ஓஸு, வாட்டர் ஓஸ் வந்து ஒரு ஸ்டால் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி டிராக்டரு ரிலேட்டடான நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது, வெஹிக்கிள்ஸ் எல்லாம். வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தாங்க இருக்கும், ஏன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருந்ததுனால கவர் பண்ண முடியாது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் 12 மினிட்ஸ்க்குள்ளே அந்த வீடியோ கொடுக்குற மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட்டுறது, அதுக்கப்புறம் இந்த பல்வீசர் வந்து இந்த தானியங்கள்லாம் அரைக்கிறது, அந்த மாதிரி மிஷின்ஸு, பேக்கிங் மிஷின்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து இந்த கோட் ஃபார்ம் சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. அப்போ அந்த கொட்டகை போடுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஷெட்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் விசிட் பண்ணது வந்து இந்த அடினியம் ஸ்டாலு. இதில் ஃபுல்லாக நியூ வெரைட்டிஸ், அதாவது நியூ வெரைட்டிஸ்னால் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸு, டிஹெச்ஏ, ஸ்வசிகம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வசிகம் வெரைட்டிஸு. அதுக்கப்புறம் ஓல்டு மேன் கேக்டஸ் இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் அரேபிகம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, டார்சடேனியா, ஃபிக்கஸ், இந்த மாதிரி பிளான்ஸும் இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், பச்சி பொடியம், அப்புறம் பச்சி பைஸ், டிக்கேரி, கோல்டன் பேரல் கேக்டஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், குளோபோசா வெரைட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பூக்கள் வந்து கண்ணை பறிச்சுதுங்க எல்லாமே பார்க்குறதுக்கு. நிறைய ஃப்ளவர் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க, ரோசஸ் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த செவ்வந்தி, கொல்லைமல்லி, அதாவது மேரிகோல்டு வெரைட்டிஸு, செம்பருத்தி, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்ணை பறிச்சது, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அந்தூரியம் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், இந்த பூச்சி பிடிக்கிற செடி நெப்ராந்தஸ்ஸு, அது வச்சுருந்தாங்க. விலையை கேட்டோம், மயக்கமே வந்துருச்சு. 1200 அந்த மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹால்குள்ளே வந்தாச்சுங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த சைடு பார்த்துட்டு மறுபடியும் ஹால்குள்ளே வந்தோம். இந்த சைடு வந்து ஃபுல்லாக போல்ட்ரி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நிறையா இருந்துச்சு.
இந்த பால் கறக்கிற மிஷினு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபார்முக்கு நிறைய தேவையான விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு ரவுண்டு வந்து பார்த்தாச்சு. அப்புறம் மருந்தடிக்கிற மிஷின் வந்து வச்சுருந்தாங்க, அந்த பறந்துட்டே அடிக்கிறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஹாலில் பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸு, நம்மளோட நர்சரி ஏரியா. நர்சரினா அந்த மாதிரி சீட்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கு பாட்ஸு, நிறையா டிஃப்ரெண்ட்டான பாரம்பரிய விதைகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள், ஏர் பொட்டேட்டோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய அரிசி வகைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கோவக்காய் கட்டிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து இது வந்து ஒரு ஹைப்ரிட்டு சீட்ஸ் ஷாப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா நேனோ ஆயில் மேக்கர் அப்படின்னு ஒரு ஷாப் இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா வீட்லேயே நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின்ஸு. அதுக்கப்புறம் நிறைய மிஷினரிஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆதியகை அவங்களோட ஸ்டால், பாரம்பரிய விதைகள். இவங்கக்கிட்ட வந்து இந்த மரத்தோட விதைகள் எல்லாமே இருக்கும். அவுரி அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கார்டனிங் டூல்ஸு ஷாப்பு. இங்கே பார்த்திங்கன்னா தேநெல்லி வந்து இருந்ததுங்க. அடுத்தது இது பார்க்குறதுக்கே பெருசாக வாழை சூப்பராக இருந்தது. வாழையிலேருந்து பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஓகேன்னு ஒரு டூல் ஷாப்பு. அதுக்கப்புறம் இந்த புஷ்பவன் அவங்களோட ஸ்டாலை வருஷம் இவரும் போட்டுகிட்டே தான் இருக்கார். எல்லோரும் வாங்குகிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு வளரும் அப்படிங்கிறது தான் தெரியாது. நானும் ஒரு டைம் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் வளரவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்டனிங் டூல்ஸு, இந்த மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயர் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இது வந்து கொஞ்சம் வுட்டில் செஞ்ச ப்ராடக்ட்ஸு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சுங்க. இந்த மீனெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த சோலார் அந்த மாதிரி ரிலேட்டடான இதெல்லாம் இருந்தது. இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஷாப்புங்க. ரெகுலராகவே இருக்கும். கார்டனிங் பார்ட்ஸும் வச்சுருப்பாங்க. எல்லா எக்ஸ்போலையுமே வந்து இவங்க ஸ்டால் போடுவாங்க. பசுமை பாரதம் அப்படின்னு ஒரு ஸ்டால் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா டிஎஸ்பி அக்ரிகல்ச்சர் இன்புட்ஸ் சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. இதில் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீப்பான ப்ரைஸ்க்கே கிடச்சிதுங்க. இந்த பார்ட்ஸ் வேணால் எனக்கு வாங்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாஸ் ஸ்டிக்கு, அப்புறம் இந்த மணி பிளான்ட்டுக்கெலாம் வைக்கிற மாதிரி ஸ்டிக்கு, இந்த ஃப்ளவர் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வைக்கிற ஸ்டிக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. வேயிங் மிஷின்ஸு அந்த ஸ்டால்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எப்போவும் ரெகுலராக போடுற இந்த வெட்டிவேர் ஸ்டாலு அதுவும் வந்து இருந்ததுங்க. இவங்ககிட்ட நம்ம வெட்டிவேர் பிளான்ட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு கத்தையை அப்படி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி மாடு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. குழந்தைங்களாம் கொஞ்சம் ஆசையாக தாங்க பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி வித்தியாசமானவங்களெல்லாம். ஆடு வந்து அந்த கொட்டாரத்துக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நர்சரி ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளான்ஸு, இதெல்லாம் வந்து இந்த நர்சரி ட்ரேயில் இருக்கிறது ரெடிமேடாக அப்படியே வாங்கிட்டு போய் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி, சீட் போட்டு வளர்க்காமல் அப்படியே வாங்கி போய் பிளான் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி ஹைப்ரிட் சீட்ஸாக தாங்க இருக்கும். அந்த மாதிரி விதைகளை வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த ஸ்டால் வந்து எனக்கு ரொம்பவே கவர்ந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சக்குலன்ஸு வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. 160 rupees இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஹேங்கிங் பாட்ஸ் எல்லாம் வந்து 200 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான வெரைட்டிஸும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மணமுள்ள லேவெண்டர், மருகு, மறிக்குழந்து இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
மறுபடியும் இன்னொரு ஹாலுக்குள்ளே போகாமல் இருந்தோம். அதையும் வந்து சரி ஒரு விசிட் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தாச்சு. ஒவ்வொரு ஹாலுக்கும் ஒவ்வொரு இதுங்க. இப்போ இந்த ஹால் வந்து உள்ளே என்ட்ரானதும் வந்து ரைட் சைடு இருக்கிற ஹாலு. அதில் ஃபுல்லாக வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் தாங்க இருந்துச்சு. நிறைய ஸ்டால்ஸ் வந்து அவங்க அந்த மாதிரி இதை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணும்போது கீழே விரிப்போம் இல்லைங்களா, ஒரு இது மாதிரி பிளாஸ்டிக் மெட்டீரியலை, அதுவும் வந்து ஸ்டால்ஸ் இருந்துச்சுங்க. இப்போ பந்தல் காய்கறியெல்லாம் போடும்போது கீழே அந்த பிளாஸ்டிக் மாதிரி விரிச்சிட்டு அது மேலே ஓட்டை போட்டு நட்டு விட்றாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது களையெல்லாம் உங்களுக்கு வந்து வளராமல் பாதுகாக்கும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம மற்ற விஷயங்களுக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டால் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து ப்ரீதபிள் பிளாஸ்டிக்ஸுங்க அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எல்லாமே வந்து ஹேண்ட் ஒர்க் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் வந்து காம்போ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரப்பர் ப்ராடக்ட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து வானவர் ஐயர் இன்ஸ்டியூட் அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டு. ஓகேங்க, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.